7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய நாவல் மாதொரு பாகன் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக பெருமாள் முருகன் செய்த ஒரு பதிவு முகநூலில் அது மற்றொரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இரண்டு சர்ச்சைகள் தொடர்பாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர் திருமாவளவன் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். எல்லா காலங்களிலும் நூல்களில், அது எல்லா மத நூல்களிலும், நம்ம ஒரு குறிப்பிட்ட மத நூலே போக வேண்டாம், இதை மதம் சார்ந்து சுருக்காமல் எல்லா மத நூல்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள், பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது விவாதத்திற்கு உட்பட்ட பொருளாகத்தான் இருக்கும். நம்பிக்கை சார்ந்து பார்ப்பவர்கள் அதை விவாதத்திற்குள் செல்ல மாட்டார்கள், அதன் வெளியே இருந்து பார்ப்பவர்கள் விவாதத்திற்கு உட்படுத்துவார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கள் விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மகாபாரத்தை விவாதத்திற்கு உட்படுத்தக்கூடிய சூழல் வரும். அதை ஏன் தீயிட்டு கொளுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறார். மனு தர்மத்தை ஏன் தீயிட்டு கொளுத்தவில்லைங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறார். இது போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இது போன்ற நாவலுக்கு தடை கோருவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. தடை கோருவதை கூட நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் மிரட்டல் விடுப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது அவர்களுடைய வாதம். அதாவது இந்த நாவல் வந்ததுலேருந்து 2010 இந்த நாவல் முதல் முறையாக வெளியிடப்படுகிறது. 2011 திரும்ப அதில் கரெக்ஷனோட வெளியே வருது. இந்த 2 முறை நாவல் வந்த ஆரம்பத்தில் இருந்தே இந்து முன்னணி இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு இருக்கிறது. ஜனநாயக ரீதியான அளவில் 2011 இந்த நூலுக்கான எதிர்ப்பை, நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்கான எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம். இதில் என்ன இருக்கக்கூடிய விஷயம், 117வது பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், மாப்பிள்ளை கண்டவனோட சொல்லாதட, 6 மூஞ்சி 6க்கு தெரியுது, எல்லா ஆம்பளையும் அன்னைக்கு ராத்திரி சாமிடா, சாமின்னு நினச்சிப்பாரு, உனக்கு சந்தோஷம் வரும். சாமியே வந்து நம்மளுக்கு குழந்தைய கொடுத்துருக்குன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம். ஊரில் பல பேர் சொல்லி கேட்டதில்லை இந்த பிள்ளை சாமி கொடுத்த பிள்ளைன்னு. அதெல்லாம் இப்படி தான் வந்ததா மாப்பிள்ளை, நானும் நீயும் போனோமே, அப்போ நாம் சாமியாடா, கொஞ்சம் பார்க்குறதுக்கு லட்சணமாக கிடைச்சா போட்டுட்டு வரலாம்னு தான் எண்ணம் இருந்தது, சாமின்னு ஒன்று நினச்சிருக்கியா. இது போன்ற மஞ்ச பத்திரிகையில் வரக்கூடிய வாசகங்கள் இதில் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் மஞ்ச பத்திரிகையில் வரக்கூடிய நீ நானும் போட்டுட்டு போகலான்னு எவ்வளோ விஷயங்கள். இல்லை கிராமிய சொல், ஏன்னா மஞ்ச பத்திரிகையிலும் கிராம சொல் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதனால இது மஞ்ச பத்திரிகையில் வரக்கூடிய அளவுக்கு இந்த சொல்லாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு நாவல் குறித்த விமர்சனங்கள் நிச்சயமாக முன்வைக்கப்பட வேண்டும். ஒரு சொல்லாடலை வைத்து ஒரு விவாதம், புதிய விவாதம் தொடங்க இல்லை. அது ஏன் நான் கேட்குறேன்னா, நம்முடைய இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் இதைவிட மிக ஆழமாகவும் மிக தீவிரமாகவும் காமத்தை சித்தரித்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் ஏராளமான இலக்கியங்கள். பெண்ணினுடைய ஒவ்வொரு உடல் அங்கத்தையும் வர்ணித்திருக்கக்கூடிய இலக்கியங்கள். நான் பெண்ணினுடைய உடல் அங்கங்களை வர்ணிப்பதோ அப்படி பத்தி எல்லாம் நான் எதுவும் சொல்லலை. அது மாதிரி பல இலக்கியங்கள் இருக்கிறது, சங்க இலக்கியங்கள்லயும் இருக்கிறது. ஆனாலும் கூட பக்தி இலக்கியங்கள்லயும் இருக்கிறது, நிறைய இலக்கியங்கள் இருக்கிறது, அதுல இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு நாவல் என்று ஒரு உண்மையின் அடிப்படையில், ஆய்வின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட நாவல் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அந்த ஊர் மக்களை, அந்த ஊர்ல பகுதியில் வாழக்கூடிய மக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த விஷயம் வந்திருக்கிறது. இதற்கு ஜனநாயக ரீதியான போராட்டங்களை, எதிர்ப்புகளை பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதுல அச்சுறுத்தல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அச்சுறுத்தல்னு சொன்னா 2010 வந்த நூல் 2014 வரைக்கும் என்ன நடந்திருக்கும் அந்த அவருக்கு? வெறும் அச்சுறுத்தல் மட்டுமா? சும்மா பேசும்போது மிரட்டுறது இதோட முடியுது. முகநூல் போன்ற பக்கங்களில் வரக்கூடிய பதிவுகளில் இன்னொரு பதிவும் இருக்கிறது. பொதுவாக சமூக தளங்களில் வைக்கக்கூடிய வாதம் அப்படிங்கிறது, இத்தனை காலம் கருத்து இவர்கள் இவ்வளவு தீவிரமாக இவரை மிரட்டுவதற்கான காரணம் அப்படிங்கிறது மத்தியில் பாஜக அரசு வந்தது. இது இந்துத்துவ சக்திகளுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற வாதமும் வைக்கப்படுகிறது. மத்தியில பாஜக வந்திருக்கிறது வரலைங்கிறது இல்லை, தொடர்ந்து இதனுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டு இருக்கிறது இந்து முன்னணி. அந்த பகுதியை சார்ந்த, அந்த பகுதியில் மட்டும் இல்லை, 54 அமைப்புகள் சேர்ந்து திருவிழாவை 14 நாட்கள் நடத்தக்கூடிய திருவிழா, அந்த அர்த்தநாரீஸ்வரர் கிரீன்வலன் நல சங்கம், இதைத்தான் இந்த விஷயம் எல்லாரும், எல்லா சமூகமும் சேர்ந்து அதை எதிர்க்கிறது. எங்க ஊரை பத்தி, எங்க ஊர் சாமியை பத்தி தவறாக எழுதியிருக்கிறார்கள், ஆகையினால் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, கருத்து சுதந்திரம்னா, கருத்து சுதந்திரத்துக்கு பதிலடியாக கருத்துக்களை பேசுகின்றோம். எங்களுடைய கருத்து இது, இந்த மக்களுடைய கருத்து, இந்த மக்களுடைய கருத்துக்கு எதிராக உங்களுடைய கருத்து இருக்கிறது, இந்த மக்களுடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்களுக்கு எதிராக இருக்கிறது, ஆகையினால இதை எடுக்கணும், இந்த நூல் வரக்கூடாது, இந்த நூலை தொடர்ந்து இந்த நூலை படிப்பவர்கள் மனதில் இது ஒரு விதமான நெகட்டிவ் தாட்ஸை ஏற்படுத்தும். அதனால இது அவர்களுடைய பார்வைக்கு செல்வது ஏற்புடையது அல்ல, அதனால அது தடை செய்யப்பட வேண்டும், அது சமூகத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா உங்களுடைய வாதம். அந்த வாதம் சரி என்று எடுத்துக்கொண்டால்
அந்த பக்கத்தை பிரதி எடுத்து வீடு வீடாக விநியோகிக்கக்கூடிய ஒரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத தப்பில்லையே. அதாவது நீங்க இந்த ஊர் எது போய் மக்கள் சமூகத்திடம் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே வீடு வீடா கொண்டு போய் விநியோகிப்பது அப்படிங்கிறது இல்ல. நீங்க ஒரு விஷயம் மக்களை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நான் ரொம்ப எளிமையா கிராமத்துல சொல்லுவாங்க, காலில் ஏதாவது நம்ம வந்து சாணி மிதிச்சிட்டோம் அப்படின்னா கழுவிட்டு போகணும் அப்படிம்பாங்க. அதை எடுப்பதோ கையில் பார்ப்பதோ முகர்ந்து பார்ப்பதோ ஐயோன்னு தலையில தடவுறதோ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இதை மோசம் என்று எடுத்துக்கொண்டால் அதை ஒதுக்குவதோ அல்லது அது சமூகத்திலிருந்து புறந்தள்ளுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதை விட்டு அதை பக்கம் பக்கமாக பிரதி எடுத்து வீடுகளுக்கு விநியோகிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பிரதி எடுத்து இந்த வீடுகளுக்கு விநியோகித்தன் மூலமாக மக்கள், அந்த பகுதி மக்கள் ஒரு விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள். நம்ம ஊரை பத்தி இந்த அளவுக்கு கேவலமாக ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கிறது, அதுக்கு அதற்கு பின்னணியில் இருக்கிற என்றெல்லாமே இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. இரண்டாவது, கருத்து சுதந்திரம் பேசுகிறவர்கள் நம்முடைய சகோதரராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல, ஒரே நிமிஷம், மேற்கு வங்காளத்துல லெனினை பத்தி ஒரு படம் வருகிறது, லெனினை பத்தி படம் நடத்துகிறார்கள், படம் திரையிடப்படுகிறது. அந்த சமயத்துல டைஃபியை சார்ந்தவர்கள் இறங்கி போய் தாக்குகிறார்கள். ஆகையினால அந்த மாதிரி எதுவுமே இங்க நடக்கல. இங்க வந்து ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். ஒரே சமயத்துல கூப்பிட்டு வச்சு டிஆர்ஓ முன்னால பேச்சுவார்த்தை நடக்கிறது. எந்த இடத்துலையும் இங்க வந்து வன்முறை கையகத்துல எடுக்கல. இன்னொரு விஷயம், நம்முடைய திருமாவளவன் அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு வரேன். எந்த இடத்துலையும் வன்முறை இந்த விஷயத்தை இந்த நாவலுக்கு எதிராக செயல்படுத்தலைன்னு சொல்ற அதே நேரத்துல டிசம்பர் 14ஆம் தேதி ஒரு ஹிந்து பறையர் முன்னேற்ற கழகம் மயிலாப்பூர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. அதுல யார் தமிழர் இந்துக்களான்னு ஒரு பொதுக்கூட்டத்தினுடைய தலைப்பா வச்சு நடத்துறாங்க. அந்த இடத்துல தெரியாம இந்த மாதிரி அதே சமயத்துல தலைவர் திருமாவளவன் தலைமையில இன்னொரு இடத்துல ஒரு தமிழர்கள் இந்துக்கள் அல்லன்ற ஒரு கூட்டமும் நடக்குது. அதுக்கு எதிராக இவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்துல தாக்குதல் நடத்தி யார் அந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தாரோ அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு கருத்து சுதந்திரம் பேசுகிறவர்கள் இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்கள் வந்தா மட்டும்தான் கருத்து சுதந்திரம் பேசுகிறார்கள். இதே கம்யூனிஸ்ட் ஆட்சி காலத்துல தஸ்லிமா நஸ்ரி அவர்கள் இதுவரைக்கான மறுப்பை கேட்போம். சொல்லுங்க திருமாவளவன் சொல்லுங்க. இல்ல அதாவது அவர் சொல்றது நான் கேள்விப்பட்ட பிறகு நான் அதை விசாரிச்சு சத்தம் போட்டேன். நான் இப்ப நான் வந்து தமிழர்கள் இந்துக்களாங்கிற கூட்டத்தில் பேசின பேச்சையும் கேட்டு பார்க்கலாம், போட்டு கேட்போம். அவங்க வந்து மயிலாப்பூர்ல பேசின பேச்சையும் அப்படியே டேப் பண்ணியிருக்காங்க, அதையும் போட்டு கேட்போம். எதுல நாகரிகமான அணுகுமுறை இருக்குன்னு நீங்க பாருங்க. தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு நான் சொல்றதுக்கு நான் சில காரணங்களை சொல்றேன். ஆனா அவங்க வந்து அம்பேத்கரையே வந்து கொச்சைப்படுத்தி அவன் இவன் மேடையில பேசுறதுங்கிறத பொறுத்துக்க முடியாத சராசரியான இளைஞர்கள் அதை வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நம்ம தோழர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் அப்படி நேரையில் போய் நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது, பண்ணது தப்புன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் அதெல்லாம் நான் கண்டிச்சிருக்கேன். அது அதே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அம்பேத்கர் மணிமண்டபத்தில் போய் துண்டறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் அம்பேத்கர் வந்து ஒரு வெட்டியான், அம்பேத்கர் வந்து இந்த சமுதாயத்தை சீர்கெடுத்து விட்டான் அப்படின்னு அவன் இவன் என்று அம்பேத்கரை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில துண்டறிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க. அதனால ஆத்திரப்பட்ட சராசரியான கட்சி சாராத சில இளைஞர்கள் அந்த பிரச்சனையில் ஈடுபட்டு இந்த விஷயத்தையும் கூட ஏன் அப்படி பார்க்க கூடாது அப்படிங்கிற வாதத்தை அவர்கள் முன்வைத்தால் யாரோ ஒரு சிலர் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இல்ல இந்த விஷயத்திலும் கூட அந்த பகுதியை சேர்ந்த யாரோ ஒரு சில இளைஞர்கள், அதாவது நாகரிகம் இருக்குல்ல. இப்ப அவர் சொன்னாரு, இப்ப பெருமாள் முருகன் எழுதினதுல வந்து ஒரு அநாகரிகமான நடை இருக்கு, அந்த சொல்லாடல் தவறுன்னு சொன்னார்ல. நான் அந்த கருத்துக்கு உடன்படுறேன். அந்த கருத்து நீங்க கூட சொன்னீங்க, அது ஒரு கொலோக்கியெல்லாம் கிராமிய பாஷைன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி கையாளுகிற சொல்லாடல் தான் முக்கியமானது. கையாளுகிற சொல்லாடல் யாரையும் காயப்படுத்தக்கூடாது. கருத்து பிரச்சனை இல்லை. அன்னைக்கு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே அவன் ஒருத்தர் பேசுறான்னு சொன்னா அது வந்து ஒரு பெரிய அடையாளம். அம்பேத்கர்ங்கிறது ஒரு பெரிய அடையாளம். அவரை வந்து அவன் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை சீரழிச்சவன் வந்து அம்பேத்கர் தான் ஒருத்தன் பேசுறான். அப்படிங்கும்போது அந்த அங்க இருக்கக்கூடிய சராசரியான சாதாரண இளைஞன் கோவப்படுறான். அவ்வளவுதான் நடந்துச்சு. நான் அந்த இடத்துல தூண்டிவிடவோ அல்லது அதை நியாயப்படுத்தவோ நான் வந்து தயாராக இல்ல. நாலு திருக்குமரேசன் அவருடைய இப்போ இதுதான் ஒவ்வொருவருடைய உணர்வுகளும். அவர் டைஃபிய சில விஷயங்களை சுட்டி காட்டுகிறார், இடதுசாரிகள் தஸ்லிமா நஸ்ரின் விஷயத்தை சுட்டி காட்டுகிறார், திருமாவளவன் அவர்கள் கட்சி கலந்து கொண்டு அந்த பொதுக்கூட்டத்தை சுட்டி காட்டுகிறார். நானே டேம் 3 விஷயங்களாகட்டும் அல்லது ஈழம் சார்ந்த திரைப்படங்கள் தொடர்பான திரைப்படங்கள், இப்படி கருத்து சுதந்திரம் சமீபத்தில் நீங்களும் கூட கடுமையாக கண்டித்திருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பிரான்ஸில் நடைபெற்ற தாக்குதல் ஊடக சுதந்திரத்திற்கு வந்து எதிரானது அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொருவரும் தங்களுடைய சுதந்திரத்தை பார்க்கக்கூடிய பார்வை ஒரு சார்பாக இருக்கிறதா, ஒரு சார்போடு அவங்க அதான் சொல்றாங்க, இந்துக்களுக்கு என்று வருகின்ற பொழுது இவர்களுடைய பார்வை என்பது ஒரு சார்பாக போய்விடுகிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தொடர்ந்து வைக்கிறாங்கல்ல. அதாவது யாராக இருந்தாலும் சரி,
இப்படி கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தின் மீது தாக்குதல் தொடுத்தார்கள் என்றால் அவர் என்னுடைய ஆளாக இருந்தாலும் அதை நான் கண்டிக்கிறேன். அதில் இப்போ அப்படி அவர் ஒப்புக்கொண்டார்னா நான் வரவேற்கவும் செய்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட நீங்கள் அவர் சொன்னது போன்ற சம்பவம் நடந்த பிறகு அதை விமர்சித்திருக்கிறார்கள். நீங்கள் இவ்வாறு செய்து ஒரு பக்கத்தில் செய்ததன் மூலமாக இயக்கத்திற்கே ஒட்டுமொத்தத்தில் அவப்பெயர் ஏற்படுகிறது என்று அவர் சுட்டி காட்டப்பட்டது. அதுபோல் இவர்கள் செய்ய தயாரா? ஒன்று. அடுத்து நியாயப்படுத்தவே இல்லை. நீங்க புரியுது, நீங்க நிச்சயமா நியாயப்படுத்த மாட்டீர்கள் என்பதை நான் உணர்ந்தவன். விரிவாக பதிவு பண்ணுங்க, குறிப்பிடுவதற்கு பண்ணிக்கணும். இப்போ இந்த விஷயத்திலும் கூட ஏதோ ஒரு சில இளைஞர்கள் ஆத்திரப்பட்டு அவர்களை ஒரு வாதத்துக்கு வைக்கிறேன், மிரட்டியிருக்கலாம், வைத்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இதற்காக ஹிந்துத்துவா சக்திகள் என்று குறிப்பிடுவதோ, ஒட்டுமொத்தமாக அதை ஒரு ஹிந்துத்துவ பார்வையோடு வைத்து எதிர்ப்பை காட்டுவது எப்படி ஏற்படுவது என்ற எதிர்கேள்வி அவர்கள் வைத்தார். அவர்கள் தானே இந்த வாதத்தை வைக்கிறார்கள். இவர்கள் இந்துக்களுக்கு எதிராக மட்டும்தான் இப்படி எல்லாம் எழுதுகிறார்கள், இந்துக்களுக்கு செய்யும்போது மட்டும்தான் இவர்களெல்லாம் கொந்தளிக்கிறார்கள் என்று இவர்கள் தான் அந்த வாதத்தை எடுக்கிறார்கள். மற்றபடி நாங்கள் பெருமாள் முருகன் என்ற படைப்பாளனுடைய கருத்து சுதந்திரத்துக்காக மட்டும்தான் வந்தோம். நீங்களே சொன்னீங்க 10,000 பிரதிகள் எடுத்து வீடு வீடாக பரப்பியதன் நோக்கம் ஒரு வாதம் என்ன வைக்கப்படுது, அந்த பகுதி மக்கள் தாங்களாக போராட்டத்தில் இறங்கினார்கள் என்று. இப்படி 10,000 பிரதிகள் அச்சிட்டு வெளியிட்டது பின்னணியில் யாருமே இல்லையா? அப்போ யாராவது ஆவி அப்ப அதன் பிறகு மக்கள் தாங்களாக போராடினார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆக நான் இப்பவும் சொல்கிறேன், அதை அந்த நாவலை இது நம்ம மோசமாக சித்தரிக்கிற நாவல் என்று சொல்வதற்கான ஒரு உரிமையை நான் வைக்கிறேன். ஒரு ஜனநாயகத்தில் உச்சபட்ச பண்பு என்னங்க, நான் உன்னுடைய கருத்தோடு முரண்படுகிறேன், ஆனால் உன் கருத்தை நீ சொல்வதற்கான உரிமையோடு நான் உடன்படுகிறேன், அதற்காக நான் நிற்பேன் அப்படிங்கிறதான உயர்ந்த ஜனநாயகம். அது இங்கே வரலையே. இவங்க சொன்னால் நாங்கள் ஜனநாயகபூர்வமாக போராடுறதா சொல்கிறாங்களே. இப்போ ஜனநாயகபூர்வமாக போராடி இருந்தால் எதற்காக ஒரு கட்ட பஞ்சாயத்து பாண்டில் ஒரு அரசாங்கம் அப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தணும்? அது ஒரு பேச்சுவார்த்தை என்று ஏதாவது சொல்ல முடியுமா? அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். அதான் அதிகாரிகள் தான் நானும் சொல்கிறேன். அந்த அதிகாரிகள் அந்த எழுத்தாளருக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாமல் உங்களுக்கு நாங்கள் பாதுகாக்க முடியாது என்றே கூட சொன்னதாக எல்லாம் கேள்விப்படுகிறோம். எந்த அளவுக்கு அங்கே மிரட்டல்கள் வந்திருந்தால் கடைசியில் அவர் இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருப்பார். அவர் எழுதுகிறாரு, பெருமாள் முருகன் என்ற எழுத்தாளன் செத்து போனான் என்று. அவன் செத்து போகவில்லை, சாகடிக்கப்பட்டான் என்பதான் உண்மை. ஒரு கருத்து ஒரு எழுத்தாளனுடைய பேனாவை முறிச்சு போடுறதை விட அவனுக்கு வேற மரணமே இல்லைங்க.